அன்பு, திரும்ப திரும்ப தேவையில்லாம என் அம்மா மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்க. நான் சொன்னதெல்லாம் மீறி அண்ணனை அரெஸ்ட் பண்ணி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல. நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? விசாரிக்க வேண்டியவங்களை விசாரிக்காம எந்த தப்புமே பண்ணாத என் அம்மாவையும் அண்ணனையும் விசாரிச்சுட்டு இருக்க. இதோ நிக்கிறாங்களே, இவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். இவங்க மட்டும் உண்மையை மறைக்காம எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிருந்தா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. மூர்த்தி மாமா பேசினாரு, அவர் வந்துருவாருன்னு போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு தானே இருக்காங்க. இதை யாருமே விசாரிக்க மாட்டீங்கல்ல? முதல்ல அவங்கள போய் கேளுங்க. அவங்க உண்மையை சொன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் பதில் கிடைக்கும். மூர்த்தி மாமா எங்க போனாரு, அவருக்கு என்னாச்சுன்ற உண்மை வெளியே வரும். அத்த, நடந்த பிரச்சனைய பத்தி அன்பு கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே இவங்கதான். இவங்க கிட்ட போய் கேளுங்க. ஷாலினி, ஷாலினி, தனோ என்ன நடக்குது? தனோ இங்க மூர்த்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்னு தானே நீ சொன்ன? ஆனா இவ நீ பொய் சொல்றேன்னு சொல்றா. இவன் என்னடானா மூர்த்தியோட பர்ஸ் சம்பந்தி வீட்ல இருந்ததாவும் அவங்கதான் அவனை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சந்தேகப்படுறேன்னு சொல்றான். ஐயோ, இதுல எதுதான் உண்மை? எனக்கு தலைய வெடிச்சிரு போல இருக்கு. உங்களுக்கு என்னாச்சு? சரி சரி அம்மா, டென்ஷன் ஆகாத, இருமா. அண்ணி, உங்களோட மௌனம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீங்க உண்மையை சொல்லுங்க. மூர்த்தி உங்ககிட்ட பேசுறானா இல்லையா? சொல்லுதனோ. தனோ, வாயை திறந்து பதில் சொல்லு. இந்த குழப்பத்துக்கெல்லாம் தெளிவான பதில் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அண்ணி சொல்லுங்க அண்ணி. நீங்க உண்மையை சொல்லாததுனால அன்பு தேவையில்லாம அவர் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கான். போதும், நிறுத்துறீங்களா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரியா தெரியுது? இவ சொல்றேன்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏ ஷாலினி, உனக்கு என்னதான் என்கிட்ட பிரச்சனை? என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் பொய் சொல்றேன்னு உனக்கு நல்லா தெரியுமா? என்னமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அண்ணி அண்ணி இருங்க. இரு கையில். அவ பேசும்போது எல்லாரும் அமைதியா தானே இருந்தீங்க. என்ன மட்டும் ஏன் தடுக்கிற? அப்ப எல்லாருக்கும் என் மேல சந்தேகமா தான் இருக்கு, அப்படிதானே? அக்கா, இப்படி கோவப்பட்டு உண்மையை மறைக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு ஒத்துக்கோங்க. இதுக்கு மேல இங்க யாரையும் ஏமாத்தாதீங்க. ஷாலினி, ஷாலினி அமைதியா இரு ப்ளீஸ். இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணி, அவங்க பொய் சொல்றாங்க, அவங்கள நம்பாதீங்க. ஷாலினி, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை, சொல்லிட்டேன். ஆமா, என்கிட்ட இப்படி கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? என் புருஷன் மேல எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? இத பார், இந்த வீட்ல உன் வேலையை மட்டும் பாரு, என் விஷயத்துல தலையிடாத. அண்ணி கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பின் என்ன? எல்லாரும் முன்னாடி நான் பொய் சொல்றேன், ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நேத்து வந்தவ சொல்றது கேட்டுட்டு எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு பாக்குறீங்கல்ல? அண்ணி, இத சந்தேகப்படுறதுக்காக எல்லாம் கேட்கல. நான் வேற என்ன எப்படி நினைக்க சொல்ற கையில்? இத பாருமா, இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே என் விஷயத்துல நீ மூக்க நுழைக்க கூடாது. அதையும் மீறி யாராவது என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் என் பொண்ணை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அண்ணி, அண்ணி என்ன கையில விடு, பேசலாம்.